வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எலியை எப்படி விரட்டலாங்கிற ஒரு சின்ன டிப்பு பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோவில் போகலாமா? இப்போ எலியை உங்கள் கார்டன்லேயும் விரட்டலாம், அதே நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் விரட்டலாம், வீட்டு வாசல்லையும் அணியாமல் இருந்தாலும் நீங்கள் விரட்டலாம். அந்த டிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவை நம்மளுக்கு ஒரு தக்காளி பழம். அந்த தக்காளி பழத்தை வச்சு நம்ம எலியை ஓட ஓட விரட்ட போகிறோம். இதுக்கு மேலே உங்கள் வீட்டு பக்கமே அது வரவே வராது. உங்கள் வீட்டை நினச்சாலே அதுக்கு ஒரு பயம் வரும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான டிப்பு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே, இதுக்கு தேவை ஒரு தக்காளி பழம். அதை ரெண்டாக வகுந்துக்கிறங்க. தக்காளி பழம் எலிக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் தேங்காயும் ரொம்ப பிடிக்கும். இதே டிப்பு நீங்கள் தேங்காயிலையும் செய்யலாம், தக்காளி பழத்துலையும் செய்யலாம். அதோடு சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா காரமான சில்லி பவுடர் எடுத்துக்கிறங்க. தனி மிளகாய் தூள் எடுத்துக்கிறங்க. ஆச்சி நல்லாவே நல்லா உரைக்கணும். அந்த அளவுக்குள்ளே நல்லா சில்லி பவுடர் எடுத்துக்கிறங்க. எடுத்து நல்லா மூடிடுங்க. தக்காளி மாதிரியே நல்லா மூடிடுங்க. அதோடு சேர்த்து நாட்டு வெல்லம் போடுங்க. நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா ஃபுல்லாக மூடிடுங்க. சில்லி பவுடர் தெரியாத அளவுக்கு நல்லாவே மூடிடுங்க. நாட்டு சர்க்கரை ஈர்ப்புத்தன்மை, அந்த எலியை அது ஈர்க்கும். வா வா நான் ஸ்வீட் இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி அப்படியே ஈர்க்கும். ஓகே, எலியை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த நாட்டு சர்க்கரைக்கு இருக்குது. இப்போ இந்த தக்காளி நாட்டு சர்க்கரை தான் அது கண்ணுக்கு தெரியும். அப்போ இதை கடிக்க வருவாங்க. கடித்து சாப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வவுறு காந்த ஆரம்பிச்சிச்சுன்னா உங்கள் வீட்டை விட்டு கண்டிப்பாக எவ்வளோ எலியாக இருந்தாலும் சரி வெளியாகிடுவாங்க. வெளியாகிட்டு இந்த வீட்டு பக்கமே போகக்கூடாது. இந்த வீட்டு பக்கம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வவுறு காந்தும், நம்மளுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடும் அப்படின்னு இந்த எலிக்கு தெரியும். ஏன்னா எலிக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்குன்னு நான் படிச்சிருக்கிறேன். அதனால் எலி பயந்துக்கிட்டே உங்கள் வீட்டு பக்கம் வராது. அம்மாட்டி இந்த வீட்டுக்குள்ளே போனாலே நம்மளுக்கு உடம்புக்கு முடியாமல் போகுது, வவுறு காந்துது, நம்மளுக்கு முடியாமல் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது வராது. ஓகேயா? கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். சிம்பிளான டிப்பு தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அந்த எலி சாப்பிட்ருச்சுன்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க. அவ்வளோதான். உங்கள் வீட்டு பக்கமே வராது. கவலையே இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி எப்பப்போ எலி நடமாட்டமாக இருக்குதோ உங்கள் வீட்டு நாடி தோட்டத்து நாடி நீங்கள் இதை வச்சு விட்ருங்களேன். மினி கடல்லாம் வச்சுருந்தோம்னா எலி ரொம்ப அணியாமணி அந்த செடியெல்லாம் களைச்சி விட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் இதை ஒன்று வச்சுருங்க. உங்களுக்கு எலியே வரவே வராது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பேரில் சந்திக்கலாமா? பை, see you.